ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் இந்தியாவுக்கு ட்ரம்ப் புதிய வரி மிரட்டல். சீனாவின் HQ-9B ஏவுகணை அமைப்பை வாங்கிய ஈரான். தென் சீன கடலில் இந்தியா பிலிப்பைன்ஸ் போர் பயிற்சி. உக்ரைனில் ரஷ்யாவின் போருக்கு இந்தியா நிதியுதவி. வெள்ளை மாளிகை அதிகாரி குற்றச்சாட்டு. தொடர்ச்சியாக 12 ஆண்டுகளாக சீனா படைத்துள்ள சாதனை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து எண்ணெய் வாங்குவதற்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைத்து புதிய வரிகளை விதிக்கப் போவதாக மிரட்டல் விடுத்துள்ளார். தனது சமூக ஊடக பக்கமான ட்ரூத் சோசியலில் உக்ரைன் போரால் இந்தியா லாபம் ஈட்டுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெயை வாங்கி அதை வெளிச்சந்தையில் அதிக லாபத்துக்கு இந்தியா விற்பனை செய்வதாக அவர் கூறியுள்ளார். அதில் இந்தியா அதிக அளவிலான ரஷ்ய எண்ணெயை வாங்குவதோடு அந்த எண்ணெயில் பெரும்பகுதியை வெளிச்சந்தையில் அதிக லாபத்துக்கு விற்கிறது. ரஷ்ய போர் இயந்திரத்தால் உக்ரைனில் எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் என்பது அவர்களுக்கு கவலை இல்லை. இதன் காரணமாக இந்தியா அமெரிக்காவுக்கு செலுத்தும் வரியை கணிசமாக உயர்த்துவேன் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த நடவடிக்கை ரஷ்யாவை தனிமைப்படுத்த மேற்கத்திய நாடுகள் எடுக்கும் முயற்சிகளுடன் இந்தியா முழுமையாக ஒத்துழைக்காதது குறித்து அவரது வட்டாரத்தில் நிலவும் அதிருப்தியை பிரதிபலிக்கிறது. முன்னதாக ரஷ்ய எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை வாங்கும் இந்தியாவுக்கு 25% வரி மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என அவர் எச்சரித்திருந்தார். ட்ரம்பின் துணை தலைமை பணியாளர் ஸ்டீஃபன் மில்லர் ஒரு நேர்காணலில் ரஷ்ய எண்ணெயை கொள்முதல் செய்வதில் இந்தியா சீனாவுடன் கிட்டத்தட்ட சமமாக உள்ளது என்பதை அறிந்தால் மக்கள் அதிர்ச்சியடைவார்கள் என்று கூறியுள்ளார். இந்த நிலைமை வியப்புக்குரியது என்று கூறிய அவர் இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரிகளை விதிப்பதாகவும் குடியேற்ற கொள்கைகளில் மோசடி செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் ட்ரம்ப் நல்லுறவை பேணி வந்தாலும் இந்த போருக்கு நிதியளிப்பதை நிறுத்த வேண்டுமென அமெரிக்கா வலியுறுத்துகிறது என்றார் மில்லர். ட்ரம்பின் கருத்துகள் இந்தியாவின் வர்த்தக கொள்கைகள் மீதான பரந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் வந்துள்ளது. கடந்த வாரம் இந்தியாவுடன் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய வர்த்தக பற்றாக்குறை இருப்பதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் இந்தியாவின் பணமில்லாத வர்த்தக தடைகள் உலகில் மிகவும் கடுமையானதாகவும் வெறுக்கத்தக்கதாகவும் இருப்பதாகவும் சாடினார். இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் பல முக்கிய இராணுவ மற்றும் அணுசக்தி தளங்களை இழந்த பிறகு ஈரான் தனது வான்வெளி பாதுகாப்பை வலுப்படுத்த புதிய முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது. இதற்காக சீனாவின் HQ-9B ஏவுகணை அமைப்பை வாங்கியுள்ளது. ஆனால் இந்த ஒப்பந்தம் சற்று வேறுபட்டதாகும். பணத்துக்கு பதிலாக எண்ணெய் மூலமாக ஆயுதம் வாங்கும் பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் அமெரிக்க ஊடுருவலை தவிர்த்து சீனாவுக்கு கூடுதல் எண்ணெயை கிடைக்க வழிவகுக்கும். HQ-9B எனப்படும் இந்த ஏவுகணை அமைப்பு 250 கிலோமீட்டர் வரையிலான தூரத்தை குறிவைத்து தாக்கும் திறன் கொண்டது. இதன் ரேடார் 100 இலக்குகளை ஒரே நேரத்தில் கண்காணித்து பல இலக்குகளை தாக்கும் திறன் பெற்றது. இது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் இராணுவ தளங்களை பாதுகாக்க பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவின் A-10CE போர் விமானங்களையும் ஈரான் வாங்க முனைவதாக தகவல்கள் வருகின்றன. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் ஈரான் சீனா உறவு வலுப்பெறும் நிலையில் இருக்கிறது. இது மத்திய கிழக்கு ஆயுத சந்தையில் ரஷ்யாவுக்கு சீனா போட்டியாளர்களாக உருவெடுக்கிறது என்பதற்கான முக்கிய அறிகுறியாகும். இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் இரு நாடுகளும் இணைந்து முதன்முறையாக தென் சீன கடலில் கூட்டுக்கடல் பயிற்சியை நடத்தியுள்ளன. இந்த விரிவான இராணுவ நடவடிக்கை சீனாவின் கவனத்தை ஈர்த்துள்ளதோடு எதிர்ப்பு நிலைப்பாட்டையும் உருவாக்கலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இரு நாடுகளும் இணைந்து நடத்திய 2 நாள் பயிற்சி வெற்றிகரமாக இருந்தது. எதிர்காலத்தில் இந்திய இராணுவத்துடன் மேலும் கூட்டு பயிற்சிகள் நடத்த விரும்புகிறோம் என பிலிப்பைன்ஸ் ஆயுதப்படை தளபதி ஜெனரல் ரோமியோ ஃப்ராவ்னர் தெரிவித்துள்ளார். இந்த பயிற்சிக்கு பதிலாக சீன படைகள் ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா என்ற கேள்விக்கு பதிலளித்த ரோமியோ ஃப்ராவ்னர் எங்களுக்கு திறந்தவெளி அச்சுறுத்தல் எதுவும் ஏற்படவில்லை. பிலிப்பைன்ஸ் இதற்கு முன்பும் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் கடல் சார்ந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. இந்தியா மற்றும் சீனா இடையே இமயமலை பகுதியில் நிலவிய நிலம் சார்ந்த எல்லை மோதல்களும் தென் சீன கடலில் சீனாவின் அகன்ற உரிமை கோரிக்கைகளும் தற்போது உள்ள நிலைமைக்கு பின்னணியாக இருக்கின்றன. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைனில் ரஷ்யாவின் போருக்கு இந்தியா தாராளமாக நிதியளிப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உயர்மட்ட உதவியாளர் ஒருவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமாறு இந்தியா மீது ஜனாதிபதி ட்ரம்ப் அழுத்தத்தை அதிகரித்து வரும் நிலையிலேயே வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவரும் தற்போது ரஷ்ய போருக்கு இந்தியா உதவுவதாக சாடியுள்ளார். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதன் மூலம் இந்த போருக்கு இந்தியா தொடர்ந்து நிதியளிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ட்ரம்ப் மிக தெளிவாக கூறியுள்ளார் என வெள்ளை மாளிகையின் துணைத் தலைவர் ஸ்டீஃபன் மில்லர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ட்ரம்பிடம் செல்வாக்கு மிகுந்த அதிகாரிகளின் ஸ்டீஃபன் மில்லரும் ஒருவர். அது மட்டுமின்றி இந்தோ பசிபிக் பகுதிகளில் அமெரிக்காவின் முக்கிய பங்காளிகள் ஒன்றான இந்தியாவை பற்றி ட்ரம்ப் நிர்வாகம் இதுவரை கூறிய விமர்சனங்களில்
மில்லரின் விமர்சனம் மிகவும் அழுத்தமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அத்துடன் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதில் இந்தியா சீனாவுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது என்பதை அறிந்து மக்கள் அதிர்ச்சியடைவார்கள். அது ஒரு வியக்க வைக்கும் உண்மை என்றும் மில்லர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா தொடரும் என்றே இந்திய அரசாங்க வட்டாரங்கள் சர்வதேச செய்தி நிறுவனமான ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்தன. உக்ரைனுடன் ரஷ்யா ஒரு நீண்டகால சமாதான ஒப்பந்தத்தை எட்டாவிட்டால் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகளிலிருந்து அமெரிக்க இறக்குமதிகளுக்கு 100% வரிகளை விதிக்கப் போவதாகவும் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். தொடர்ந்து 12 ஆண்டுகளாக உலகின் மிகப்பெரிய தொழில்துறை ரோபோ சந்தையாக சீனா மாறியுள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு சீனாவில் தொழில்துறை ரோபோக்களில் விற்பனை 3,20,000 யூனிட்களை எட்டியுள்ளது. உலகின் மிகப்பெரிய ரோபோ உற்பத்தி நாடான சீனா 2015 33,000 யூனிட்களிலிருந்து 2024 5,56,000 யூனிட்களாக அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வளர்ச்சி தானியங்கி தொழில்நுட்பங்கள், ஏஐ ஒருங்கிணைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்துறை திட்டங்கள் மற்றும் மிகை உற்பத்தி திறன் போன்றவற்றின் காரணமாக நிகழ்ந்துள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.